ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணனை கோமதி இருந்துட்டு கோவிலுக்கு போக சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம சரவணன் இருந்துட்டு கோவிலுக்கு போகிறாரு. போன இடத்துல தன்னோட காதலி அஞ்சலியை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே நம்ம சரவணனுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. அஞ்சலி எப்படி இருக்கு அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அஞ்சலி ஒரு மாதிரியாக டல்லாகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கோவில் குளத்து பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அஞ்சலி, உன்கிட்ட நல்லா இருக்கேன் தானே கேட்டேன், எதுக்காக உன்னோட ஃபேஸ் வேற மாதிரி ஆகுது, என்னாச்சு அஞ்சலி, நீ சந்தோஷமா இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சரவணா, நான் உன்னை லவ் பண்ண விஷயம் என்னோட புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு நாளும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் என்னை சந்தேகப்பட்டு அடிச்சு துன்புறுத்தி அவ்வளோ கொடுமைப்படுத்தி கொஞ்ச நாள் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா போக போக என்னால் பொறுத்துக்க முடியல. அதனால நான் டிவோர்ஸ் வாங்கிட்டே என்னோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சரவணனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன என்ன அஞ்சலி சொல்ற, உன்னோட நல்ல மனசுக்கு நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும், நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தானே, என்ன மன்னிச்சிரு அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை விடு சரவணா, என்னோட தலையெழுத்து எப்படி இருக்குமோ அப்படி தானே இருக்கும். நீ எப்படி இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு அஞ்சலி, உன்னோட லைஃப் மாதிரி தான் என்னோட லைஃபும். நான் ஒருத்தியை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ தான் உலகம்னு எல்லாமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா, உன்னோட ஞாபகம் வராதபடி அவ என்னை பார்த்துக்கிட்டா. ஒவ்வொரு நாளும் அவளை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆச்சரியப்பட்டேன். ஆனால் போக போக என்னை ரொம்பவே ஏமாத்திட்டா, துரோகம் பண்ணிட்டா எனக்கு. அதனால் நான் அவளை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சரவணா, அந்த அளவுக்கு உன்கிட்ட என்ன பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரஞ்சலி, எந்த விஷயத்தில் பொய் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோட குழந்தை விஷயத்தில் பொய் சொல்லிட்டாவ. அது மட்டும் இல்லாமல் படிப்பு விஷயத்துல இருந்து, நகை விஷயத்துல இருந்து, குழந்தை விஷயத்துல இருந்து எங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துல போய் சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. இப்போ வரைக்குமே எங்க வீட்டுல இருந்து பொய் மேல பொய் தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளால இந்த பொய்யெல்லாம் தெரிஞ்சு அவளை வீட்டை விட்டு துரத்தணும். ஆனா நாங்க வரதட்சணை கொடுமை பண்றோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா என்னோட அம்மா உடம்பு முடியாம ஜெயில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னுமே கண்ணுல இருந்து தண்ணி வருது. அவ கூட இனிமே வாழக்கூடாதுன்றதுக்காக தான் நான் டிவோர்ஸே அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இன்னொரு இயரிங்ல எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரவணா, உன்னோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா உன்னோட வாழ்க்கையும் இப்படி டிவோர்ஸ்ல வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சரவணா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரஞ்சலி, நான் உன்னை ஏமாத்திட்டு போனேன், ஆனா என்ன ஒருத்தி ஏமாத்தி இந்த நிலைமையில ஆக்கி வச்சுட்டால. ஒருத்தர் ஏமாத்தனா எப்படி வலிக்கும்னு சொல்லிட்டு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை விட்டுட்டு போகும்போது உனக்கும் அப்படி தானே வலிச்சிருக்கோம். உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி பேசவும், இங்க பாரு சரவணா, பழைய விஷயத்த பேசி நமக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட வேணாம். அதனால பரவாயில்ல விடு, நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. இனிமே நம்ம என்ன பண்ண முடியும், நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி, நீயும் கவலைப்படாத அஞ்சலி, உன்னோட வாழ்க்கையும் மாறும். சரி சரவணா, உனக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுனாலும் என்கிட்ட பேசலாம். உன்னோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சா எனக்கு ஃபோன் பண்ணலாம். இந்த என்னோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கோ அப்படின்னு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரவணன் இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்துல வீட்டுக்கு போறாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் அதாவது தன்னோட காதலியை மீட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே, என்ன சரவணா, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சந்தோஷமா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேம்மா, இந்தாம்மா பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், என்னடா சரவணா, ஏதோ ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே பயங்கர சந்தோஷத்துல ஒரு மாதிரி புதுசா அது லவ் பண்றாங்க இல்லையா, அந்த ஒரு ஃபீல்ல நம்ம சரவணன் இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியம், சுடர், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயிலோட அப்பா, மயிலோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயிலோட அம்மா இருந்துட்டு பாக்கியம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 3 பேருக்கே சாப்பாடு பத்தலை, இவளுக்கு வேற நம்ம சாப்பாடு போடணுமா, இங்கே பாருடி, உன்னோட புருஷன் வீட்டுக்கு நீ போகிற வழியை பாரு, எங்களாலெல்லாம் உனக்கு சோறு போட்டு காலம் முழுக்க உனக்கு சோறு போட்டுட்டு எங்களால் உக்காந்துக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் நீ உன்னோட புருஷன் வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா,
அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடர் வந்துட்டு, அம்மா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாம்மா? அக்காவை பார்த்து எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ பெத்த பொண்ணு தானே அவ, எதுக்காகமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் அழுதுகிட்டே ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு கதவையும் சாத்திக்கிறாங்க. சாத்திக்கிட்டு அப்படியே பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. மாமா பாருங்க மாமா, என்னோட பெத்தவங்களே எனக்கு அவங்களுக்கு நான் பாரமா இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனமாமா? கண்டிப்பா நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, நான் ஜட்ஜுக்கிட்ட பேசி எப்படியாவது உங்க கூட வாழ முயற்சி பண்றேன் மாமா. நீங்க என்னை ஏத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன பாக்கியம் அவளையே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சாப்பிடலான்னு வந்து உக்காந்தா. சாப்பிட்ற நேரமா பார்த்து அவகிட்ட எதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவளை திட்டுன. அவ ரொம்ப மனசோடைஞ்சு போய் கதவை சாத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? அவ என்ன பண்ணாலும் இனிமே சாப்பிடவே மாட்டா. இங்க பாரு பாக்கியம், நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, அவளுக்கு நான் எப்படி சொன்னாலும் அவ மண்டையில ஏறவே மாட்டேங்குது. அதனாலதான் இப்படி பேசினாலாவது அவ புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு அவ முயற்சி பண்ணுவாளேன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசினதே தவிர வேற எதுக்காகவும் பேசலைங்க. என்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க, என் பொண்ணு சந்தோஷமா குழந்தை குட்டிங்களோடு இருக்கணுன்றதுக்காக தானே அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அவ இப்படி நம்ம வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்குங்க நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்? அதனால தாங்க அவளை ஏதாச்சும் சொன்னாலாவது அவ அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுவாளேன்றதுக்காக தாங்க அப்படியெல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கிட்ட நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, இங்க பாரு பாக்கியம், நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். ஆனா நம்ம பொண்ணு நீ இப்படியெல்லாம் பேசுறத நினைச்சு அவ எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. பெத்தவங்களே நம்மள பாரமா நினைக்கிறாங்களே, இனிமே நம்ம எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டான்னா நம்ம என்ன பண்றது சொல்லு? அதுக்கப்புறம் உயிர் போயிட்டா வருமா? இங்க பாரு பாக்கியம், இனிமே பேசுறதா இருந்தா கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க, நாளைக்கு கோர்ட்ல அவ என்ன பேசுறான்னு எனக்கு பக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சில புளிய கரைக்கிற மாதிரியே இருக்குதுங்க. நாளைக்கு என்ன நடக்க போதோ, என்னோட பொண்ணு அதாவது வாழ வெட்டியே இருக்கிறாளோ இல்லை புருஷன் வீட்டுக்கு போய் வாழ போறாளோ, அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். கடவுளே, என் பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போயிட்டு வாழ்றதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். நீ கருணை காட்டினா கண்டிப்பா அவங்க வீட்டில இருந்து என் பொண்ணை ஏத்துப்பாங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் போயிட்டு, அப்பா நாளைக்கு கேஸ் ஹியரிங்க்கு வருதுப்பா, கண்டிப்பா நாளைக்குள்ள எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சரவணன் பாண்டியன் இருந்துட்டு, சரவணா இந்த விஷயத்துல நீ கொஞ்ச நாள் அதாவது விட்டு பிடிக்கலாமே, கொஞ்ச நாள் கழிச்சு நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா கண்டிப்பா என்னால் அவ கூட வாழவே முடியாதுப்பா, எனக்கு துரோகம் பண்ணவ கூட என்னால் கண்டிப்பாக வாழ முடியாதுப்பா. அவள் மூஞ்ச பார்க்க அவள் பண்ணது மட்டும்தான்ப்பா பொய் பித்தலாட்டம், அது மட்டும்தான்ப்பா எனக்கு ஞாபகம் வரும். அதுவும் உங்களை எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புனா பற்றியா அந்த நிமிஷமே நான் மனசு உடஞ்சிட்டுப்பான். அவள் கூட என்னால் சேர்ந்து வாழவே முடியாதுன்னு அவள் என்ன ட்ராமா போட்டாலையும் என்கிட்ட என்ன ட்ராமா போட்டு என்கிட்ட என் கூட வாழணும்னு நினச்சாலும் அதுக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியாதுப்பா. நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜும் கதிரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு டிவோர்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம கதிர் இருந்துட்டு, அண்ணன் என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கதிர், நாளைக்கு அதாவது டிவோர்ஸ் கேஸு ஹியரிங்க்கு வருதான், அதனால தான் அப்பாவையும் அம்மாவையும் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு அப்பாக்கிட்டேயும் அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், நம்ம கதிரும் அதை தான் சொல்கிறாரு. இங்கே பாருங்கண்ணே, இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கதிர், நான் இந்த விஷயத்தில் நிறைய யோசிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்னால் இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே முடியாது, யாருமே இதை பற்றி இன்னொரு முறை யோசிங்கன்னு என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க, அவள் கூட இனிமேல் சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எப்பவுமே வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன், என்னோட பையன் அவ கூட வாழக்கூடாது, நான் அவனே வாழ்றேன்னு சொன்னாலையும் என்னால வாழ வைக்க முடியாது. அவ எவ்வளவு பெரிய பெத்தலாட்ட வேலையெல்லாம் பண்ணியிருக்கா, எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கா, படிப்பு விஷயத்துல இருந்து, வயசு விஷயத்துல இருந்து, நகை விஷயத்துல இருந்து, குழந்தை விஷயத்தும் வரைக்கும் எப்படி பொய் சொல்லியிருக்கா, இப்படி பச்சை பொய் சொல்றதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் பயங்கர கோவத்தோட உள்ள போய்
உக்காந்துக்கிறாரு. ஒரு பக்கம் மயில பத்தி யோசிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அஞ்சலிய பத்தி யோசிக்கிறாங்க. அஞ்சலிய நம்ம திரும்பவும் லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், இல்ல இல்ல அது ரொம்ப தப்பு. நம்ம இப்படியெல்லாம் நினைக்கிறது ரொம்ப 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 தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே தன் மனசை கட்டுப்படுத்திக்கிறாரு. அடுத்த நாள் காலையில கோர்ட்டுக்கு நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்டயும் கோமதி கிட்டயும் அம்மா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே என்னடி நைட்டு அம்மா பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? இங்கே பாருடி, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அம்மா எவ்வளவோ பாடுபட்டு இருந்தேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் நீ சேர்த்து வச்சு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டியடி. போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் நீ வாயை திறக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நீ அந்த வீட்டில் தாண்டி இருந்திருப்ப. இப்போ இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நான் வாழ போகிறது நான் தானம்மா. அங்கே போயிட்டு என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அங்கே போயிட்டு என்னை நல்லா நடத்துவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? கண்டிப்பாக நல்லா நடத்தவே மாட்டாங்க. பொய் சொன்னதுனால தான் இப்படி ஒரு நிலைமையில நிற்கிறோன்னு உனக்கு தெரியாமல் திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்கிறியம்மா. உனக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையா? இங்கே பாருமா, கண்டிப்பாக எனக்கு அதாவது எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் என்னோட மாமா மட்டும்தான். என் மாமா என்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டா கண்டிப்பாக நான் இனிமே உனக்கு பாரமெல்லாம் இருக்க மாட்டேம்மா. நான் எங்கேயாவது போயிடுறேன், நீ கவலைப்படாத. நான் உன் கூடவே இருந்து உனக்கு பாரமாக இருப்பேன்னு நினச்சி பார்க்காதம்மா. கண்டிப்பாக உனக்கு பாரமாக என்றைக்குமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருடி, இப்படியெல்லாம் பேசாதடி. இப்படியெல்லாம் பேசுறது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பேசுகிறத விட நான் அதிகமெல்லாம் பேசலை. நம்ம வாங்க கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே நம்ம அது இது மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுகையோட பாண்டியன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயிலோட கேஸு ஹியரிங்க்கு வருது, கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது இது சரவணனும் மயிலையும் அது இது முன்னாடி வந்து நிற்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எதுக்காக நீங்கள் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதாவது நம்ம சரவணனோட வக்கீல இருந்துட்டு யுவர் ஆனர், இங்கே பாருங்கள் யுவர் ஆனர், அதாவது என்னோட கட்சிக்காரர்கிட்ட மொத்தமாக அதாவது அவங்க கிட்ட மொத்தமாக பொய் சொல்லி மட்டும்தான் இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் பொய் மட்டும்தான் சொல்லுவாங்களா என்னன்னே தெரியல. தன்னோட கட்சிக்காரரை அதாவது அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேரக்டரவே அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு என்னோட கட்சிக்காரர் விரும்புகிறாங்க. இதுக்கான எல்லா எவிடன்ஸையும் உங்ககிட்ட நான் சமர்ப்பிச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் என்னோட கட்சிக்காரருக்கு நீங்கள் உடனே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உரையை முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க மேடம், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மேடம். என்னோட அம்மா தான் பொண்ணு போயிட்டு புகுந்த வீட்டில் சந்தோஷமாகவும் மரியாதையோடும் இருக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மேடம். இனிமேல் நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன் மேடம். என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க மேடம். என் புருஷன்கிட்ட என்னை சேர்த்து வையுங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மேடம், இவ என்னோட கேரக்டரவே அசிங்கப்படுத்தினவ. இவ கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது மேடம். இப்படி ஒரு பொய்க்காரி கூடயும் அசிங்க பிடிச்ச கூடயும் என்னால் வாழவே முடியாதுங்க மேடம். எனக்கு உடனடியாக நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ஜட்ஜ் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயிலுக்கு வாதாடுறதுக்கு வக்கீலும் வரமாட்டேன்றாங்க. அதனால் தனக்கு தானே வாதாடணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மேடம், நீங்கள் எப்படியாவது எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கணும். எனக்கு வாதாடுறதுக்காக யாருமே வரல. எனக்காக நானே வாதாடணும்னு நினைக்கிறேன் மேடம். நான் வாதாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டே எழுதுறதுக்கும் நடக்கிறதுக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பாக நான் அது கண்டிப்பாக நான் இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே கூடாது மேடம், ஏன்னா மன்னிச்சிருங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்காமோ. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு அப்போ தான் முடிவை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ போய் சொல்லி கல்யாணத்தை அந்த பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை அவங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி இதெல்லாம் பண்ணீங்க. அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க மனசுல இப்போ வரைக்குமே அது வலுவாக நிற்கிது. அதனால தான் இப்போ வரைக்குமே இந்த மாதிரி இருக்காங்களே தவிர வேற எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு
அதாவது மயில் இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு பார்த்தா, ஆனா அவங்க பக்கம் பேசி, இப்போ அவங்க தான் எல்லா நல்லதையும் பண்ண மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே மேடம். இங்க பாருங்க மேடம், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அதுக்காக என்ன எ அ என்ன என்னோட மாமா கிட்ட இருந்து பிரிச்சிராதீங்க மேடம். மாமா ப்ளீஸ் மாமா. நான் இனிமே எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன் மாமா. எனக்கு டிவோர்ஸ் மட்டும் குடுத்துறாதீங்க மேடம். இங்க பாருங்க மேடம், என்னோட மாமா ரொம்ப நல்லவரு. எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. என் கையில காசு குடுக்கணும்னாலயும், என்னோட அக்கவுண்ட்ல போட்டு விட்டுர்றாரு மேடம். எனக்கு ப்ளீஸ் மேடம், என்னோட புருஷன என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து ஜட்ஜ் அம்மா இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, அதாவது உங்களுக்கு டிவோர்ஸ் குடுக்கறதுக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட இல்லம்மா. ஆனா, அவரு டிவோர்ஸ் கேட்கறதுக்கு நெறைய காரணத்த வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எவிடன்ஸோட வச்சிருக்கிறதுனால, நீ இந்த கேஸ்ல எங்களால எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாதும்மா. என்ன மன்னிச்சிரும்மா. கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் குடுத்து தான் ஆகணும்." அப்படின்னு டிவோர்ஸ் குடுத்துர்றாங்க. இத கேட்டு நம்ம அதாவது மயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. "மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? இந்த கோர்ட் உங்களுக்கு டிவோர்ஸ் குடுத்துருச்சு. இனிமே உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்ல. நீங்க அந்த வீட்ல போயிட்டு சண்டை போடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம சரவணன் அதாவது யாரு கோமதிக்கு இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கு. தன்னோட பையனோட வாழ்க்கையில இப்பதான் ஒரு நிம்மதியே வரும். என்னோட பையனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா, என்னோட பையனை கொடுமைப்படுத்துனது இன்னையோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு, "மேடம், ரொம்ப 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 நன்றி மேடம். என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷம் ஆனாலும் நான் நான் அனுபவிச்சதே கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மேடம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அதாவது கோர்ட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே பாண்டியனும் கோமதியும் சரவணன் கிட்ட, "டேய் சரவணா, இப்போ உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம மயில் ஓடி வராங்க. "இங்க பாருங்க மாமா, எதுக்காக மாமா என்ன டிவோர்ஸ் பண்ணீங்க? ப்ளீஸ் மாமா, என்ன உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்க மாமா." அப்படின்னு கெஞ்சி அழுகவும், "இங்க பாருடி, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே முடிவு பண்ணிருச்சு. உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. நான் உனக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டேன். இனிமே என் பக்கம் வந்து என்ன டார்ச்சர் பண்ற வேலை ஏதாச்சும் வச்சுக்கிட்டேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் தெரிஞ்சுக்கோ." அப்படின்னு பயங்கர கோவத்துல பேசவும், "இங்க பாருங்க மாமா, என்ன அடிங்க, திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா உங்க வீட்ல ஒரு ஓரமான ஒரு மூலையில இருந்துட்டு போறேனே மாமா, ப்ளீஸ் மாமா, என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் துரத்தாதீங்க மாமா. என்னோட அம்மாக்கு நான் இருக்கிறது ரொம்ப பாரமா இருக்குது மாமா. என்னை ஒவ்வொரு நாளும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா." அப்படின்னு அழுக ஆரம்பிச்சுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாருப்பா, நீ பொய் சொல்லாததுக்கு முன்னாடியும், அதுக்கப்புறம் வீட்ல எல்லா பொய்யும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னொரு பொய்ய சொல்லி எங்க மேல எல்லார் மேலயும் பொய் கம்ப்ளைண்ட் குடுத்தல்ல. உனக்கு எல்லாம் என்னடி மரியாதை? இனிமே உனக்கு மரியாதை குடுக்க வேண்டிய அவசியம்ன்றது இல்லவே இல்லடி." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு கோமதி கிட்ட, "இங்க பாரு கோமதி, நீ சரவணனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வா, வீட்டுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதியோட ஃப்ரெண்டு இருந்துட்டு அதாவது யாரு மயில் இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாருடி, இனிமே நீ வாழ வெட்டியா தான் எங்க வீட்டில் இருக்கணுமா? இப்படி ஒரு புள்ளைய பெற்று வச்சதுக்கு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன்டி." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருமா, வார்த்தை அளந்து பேசுமா. இத்தனை நாளா நானும் பொறுமையா இருந்தேன். தன்னோட அம்மா தானே இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்தா, நீ இப்படி ஒரு கேவலமான வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே அசிங்கமா இல்லையா?" அப்படின்னு கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது யாரு அதாவது பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாருடி, நான் எதுக்காகடி அசிங்கப்படணும்? உன்னால தாம்மா என்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காகம்மா எல்லா தப்பும் என்னோட மேலேயே தூக்கி போடுற? அதாவது பண்ண பொய் பித்தலாட்டெல்லாம் நீ. அப்புறமா என் மேல தான் எல்லா தப்புமே இருக்குதுன்னு எப்படிம்மா உன்னால பேச முடியுது? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? இப்போ உன் வீட்ல நான் இருக்கிறது மட்டும் தானே உனக்கு பிரச்சனை. இனிமே நான் உன் வீட்ல இருக்கவே மாட்டேன். அதே மாரி உன் வீட்டுக்கு வரவும் மாட்டேன். நீ ப நீ உன் பாட்டுக்கு நீ இருந்துக்கோமா. நீ ரொம்ப ஜாலியா இருந்துக்கோ. நான் எதுவும் கேட்கல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மயில் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா அஞ்சலிய பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன, நமக்கு அஞ்சலி ஞாபகமாவே இருக்குது. அவகிட்ட நம்ம ஃபோன் பண்ணி பேசலாமா? இல்ல ஃபோன் பண்ணி பேசினா தப்பா நினைச்சுப்பாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு
நம்ம அப்பத்தா அதாவது ஒரு அப்பத்தா வந்து இருக்கிறாங்க. இருந்த உடனேயே நம்ம அதாவது யாரு நம்ம அப்பத்தா வந்துட்டு ரொம்பவே அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, "சரவணா, இங்க பாருடா சரவணா, நீ இப்போ என்ன முடிவு எடுக்கலான்னு இருக்க? நீ நெனச்ச மாரியே உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நீ என்னதான் பண்ணலான்னு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசினா நீங்க கோவப்பட மாட்டீங்களே?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு சரவணா, கண்டிப்பா நான் கோவம்லாம் படமாட்டேன். என்ன விஷயம்னு சொல்லு சரவணா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அம்மா, அ நான் லவ் பண்ண பொண்ணுக்கு இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சாம்மா. நான் அந்த பொண்ண போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. "சரவணா, நீ என்ன சொல்ற சரவணா? நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல சரவணா" அப்படின்னு சொல்லவும், "அம்மா, நானும் நெனச்சு பார்க்கலம்மா. எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்னு சொல்லிட்டு, என்னோட காதலி கூட சேரத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்மா. உங்க கால்ல கூட விழுறேம்மா. எனக்கு இந்த கல்யாணத்த பண்ணி வச்சுருங்கம்மா" அப்படின்னு ப்ளீஸ்மா அப்படின்னு பயங்கர கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம கோமதி இருந்துட்டு, "டேய் சரவணா, இருடா, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு உன்கிட்ட சொல்றேன்டா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமா எமோஷ்னலோட ரூம்ல போயிட்டு உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சந்துரு வந்துட்டு வராங்க. அதாவது யாரு அதாவது யாரு நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே ரொம்ப எமோஷ்னலா அழுதுகிட்டு படுத்துக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே நம்ம யாரு அஞ்சலி காலை அட்டன் பண்ணி, "அஞ்சலி, சொல்லு அஞ்சலி" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சரவணா, நீ இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னல்ல, என்னாச்சு? உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு அஞ்சலி, எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா இனிமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நான் மாட்டவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது யாரு நம்ம மயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, அ அன்னைக்கு ஈவினிங் இருந்துட்டு அதாவது யாரு நம்ம கோமதி, பாண்டியன், அதுக்கப்புறம் அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் இருந்துட்டு கைக்கு கோணெல்லாம் போட்டுக்கிட்டே வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி பயங்கர ஷாக் ஆகிடுது. நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, "இது சரவணா, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடா. உனக்கு என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "மா, எனக்கு எதுவும் ஆகலம்மா. நீ முதல்ல இங்கேருந்து போம்மா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் கிட்ட அதாவது சொட்டிய பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு நம்ம கோமதிய அந்த இடத்துல இருந்து போக வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சடமாச்சா, அதாவது பயங்கரமா பயந்தாங்கொழியாச்சா. அதனால ஒரு மாரி வளையம் மாரி ரெடி பண்ணி அது எல்லாத்துலேயும் புகையெல்லாம் போற மாரி ரெடி பண்ணி குடுத்துடுறாங்க. இத பார்த்துட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் வந்துடுறாரு. வந்த உடனே கோமதி இருந்துட்டு சரவணன் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் இவங்ககிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் கிட்ட, "இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க" அப்படின்னு சொல்லவும், "என்ன முக்கியமான விஷயம் சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க, நம்ம சரவணனோட வாழ்க்கையை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். நம்ம சரவணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எனக்கு தோணுதுங்க" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடி, இப்போ தானே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அதுக்குள்ள இன்னொரு கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்கணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது நம்ம பாண்டியன் கிட்ட யாரு நம்ம சரவணன் வராரு. வந்த உடனே, "இங்க பாருங்கப்பா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் இருக்கிறேன்ப்பா. அதுவும் நான் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. "என்ன சரவணா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நம்ம பையன் பட்டனானே அப்படின்றதுக்காக, "சரிடா, நீ ஆசைப்பட்டுட்ட, அதனால உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். ஆனா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துக்கணும்ல" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அப்பா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே அஞ்சலிக்கு கால் பண்ணி, "அஞ்சலி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அஞ்சலிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. "சரவணா, என்ன சரவணா சொல்ற? இங்க பாரு அஞ்சலி, நீ பயப்படாத. எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு, உனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே. அதனால நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அஞ்சலிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. "சரவணா, நீ இப்படி ஒரு விஷயத்த நீ சொல்லுவன்னு நினைச்சு கூட பார்க்கல சரவணா" அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா,
நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு கோவிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு கோவிலுக்கு வந்து, இங்கே பாரடி மயில், ஏதோ அம்மா கோவத்தில் பேசிட்டேன்றதுக்காக இந்த மாதிரி வைராகமெல்லாம் இருக்காதடி, வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம அது யாரு நம்ம மயிலுக்கு இப்போ தான் தெரிய வருது, இங்கே பாருமா மாமாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மயிலுக்கு பயங்கரமாக பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி இருந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இங்க பாரு சரவணா, எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம், இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த வீட்லயும் அந்த வீட்லயும் பேசி ஒரு கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கல்யாண டேட்டும் வந்துடுது. 2 பேருக்கும் கல்யாணம் கல்யாணம் பண்றதுக்காக எல்லாருமே ரொம்ப ஆவலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் மணமேடையில உட்காந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஓடி வந்து தன்னோட மாமாவை பார்த்த உடனேயே நம்ம மயிலுக்கு அப்படியே நெஞ்சு வெடிச்சிருது. சரவணன் இருந்துட்டு அஞ்சலி கழுத்துல தாலி கட்டி நெத்தில குங்குமத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம மயிலுக்கு அப்படியே உசிரியே நின்ற மாதிரி ஆயிடுது. மாமா அப்படின்னு சொல்லி கத்தவும், இதை பார்த்து நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நம்ம மயில் அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அஞ்சலி இருந்துட்டு என்னங்க யாருங்க இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அஞ்சலி இருந்துட்டு மயிலை புரிஞ்சுக்கிட்டு சரவணன் வாழ்க்கை விட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.